ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக மதுரை டிமார்ட் தான் போயிருந்தோம். நாங்கள் போன டைம் வரை கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. கிறிஸ்மஸ் ஆஃபர் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டிமார்ட்டில் எப்போவும் ஆஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கும். கிறிஸ்மஸ் டைம் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆஃபர் இருந்துச்சு. நிறைய வெரைட்டியான சாக்லேட்ஸும் இருந்துச்சு. 10% ஆஃபரில் இருந்துச்சு. சிப்ஸ் வந்து 200 எம்ஆர்பி போட்டிருந்தாங்க. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 135 நினைக்கிறேன். 65% ஆஃபரில் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாமே 12%, 25% அந்த மாதிரி ஆஃபர் நிறையா இருந்துச்சு. ப்ளம் கேக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல எல்லாம் இருந்துச்சு. நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு. இதானே அப்புறம் 2 தானே இதானே இது 280 ரூபா. இது 40 ரூபா தான் போடுறது. ஆனா ஸ்மெல் எப்படி இருக்கு? அதான் நல்லா இருக்கு. இதுதான் நான் வாங்கிட்டேன். 2 தானே நான் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. 150 ரூபா பாது. 150 ரூபா கவையா 12 கப்ஸ் இருக்கு. என்னது இல்ல ஃப்ரீ அது இதுவா? இதான் 2 என்ன 280 10 இருக்கு. அந்த 12 இருக்கு. சாம்பிராணி எவ்வளவு? 40 ரூபாயா? 40 ரூபா பரவாயில்லை. ஆமா அந்த இருக்குண்ணே. இது ஆஃபர் கிடையாது. அதான் ஆஃபர். மோஸ்ட்லி டிமார்ட்டில் உள்ள திங்ஸ் எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், அப்புறம் ஆயில் திங்ஸ் எல்லாமே பாதிக்கு பாதி விலை அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய ஆஃபரில் இருக்குது. நம்ம ஹோல்சேலாக வாங்குகிற ரேட்லேயே இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான 1 மந்த் கிராசரி ஐட்டம் ஃபுல்லாகவே இங்கே வாங்கிக்கலாம். A to Z வரை எல்லாமே ஒரே இடத்துல நம்ம வாங்கிக்கலாம். பை ஒன் கெட் ஒன். ஆமாம், பெரிய 500 ஆனால் 500 ஆனால் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இது 320 ரூபா. கண்ணாடி கிளாஸ் ஜார் எல்லாமே கண்டெய்னர் எல்லாமே ஒன்று வந்து 19 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. நம்ம ஆன்லைனில் வாங்குகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆன்லைன்லேருந்து இங்கே கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. நான்ஸ்டிக் பேன், தவா, தோசைக்கல் எல்லாமே 439, 449, 399 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. பிராண்டடானதாக தான் இருந்துச்சு. குக்கர் வெரைட்டிஸுமே 5 லிட்டர், 2 லிட்டர், 10 லிட்டர் எல்லாமே பிராண்டடாக தான் இருந்துச்சு. சூர்யா, பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி இருந்துச்சு. சைடில் வந்து நம்ம ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, நம்மளோட ஆக்சசரிஸ் எல்லாமே சைடில் வச்சுருந்தாங்க. 39, 49 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சிராமிக் பவுலு, பிளேட்டு, கப் எல்லாமே 39, 89 அப்படின்னு சொல்லி ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. கேக் செய்கிற டின்னெல்லாம் 99 சம்திங் தான் நினைக்கிறேன். பட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. சில்வர் பவுல் எல்லாமே 39, 49 அப்புறம் 59
அதோட சைஸை பொறுத்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு. சில்வர் டிஃபன் பாக்ஸ் வந்து 109 ரூபா தான். எல்லா சைஸ்லேயும் எல்லா மாடல்லையும் இருந்துச்சு. கேரியல் டிஃபன் வந்து 119 ரூபா. டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சில்வர் கிளாஸ் வந்து 3 கிளாஸ் வந்து 119 ரூபா. ஒரு பிளேட்டு, ஒரு பவுலு, ஒரு கிளாஸ் சேர்ந்தது வந்து 229 ரூபா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஹேர் ட்ரையர் எல்லாமே 399 ரூபாய்க்கு இருந்துச்சு. இது பிராண்டடாக என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. வாட்டர் பாட்டில் எல்லாமே 199, அப்புறம் 299, அதாவது இவ்வளோ 1 லிட்டர்னா இவ்வளோ ரேட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. கண்டெய்னர் சிராமிக் கண்டெய்னர் எல்லாமே கிச்சனுக்குள்ள சிராமிக் கண்டெய்னர் எல்லாமே 89, 79 அதோட சைஸை பொறுத்து ரேட் வந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா லுக்காகவும் இருந்துச்சு. பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபுல்லாகவே நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் டப் எல்லாமே 499, 399, பக்கெட் எல்லாமே 299, 199 அந்த ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க. இப்போ காமிக்கிற இந்த பேஸ்கெட்டில் கிடைக்கிற வாட்டர் பாட்டில் எல்லாமே 21 ரூபீஸ் தான். பிஸ்கட் வெரைட்டிஸ் வந்து எல்லா பிஸ்கட் வெரைட்டிஸும் இருந்துச்சு. சைடில் வந்து நல்ல பெரிய பிஸ்கட் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. 199, 299 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அப்புறம் ரஸ்க்கு, அப்புறம் பர்பன்னு பிஸ்கட் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸில் இருந்துச்சு. எல்லா பிஸ்கட் வெரைட்டிஸ்லேயுமே ஆஃபர் இருந்துச்சு. தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பில் கவுண்டர் வந்தாச்சு. பில் போடுறதுக்கு திங்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். மொத்தமாக ஒரு 5000 சம்திங்க்கு வாங்கியிருப்போம். வெளியில் வந்து பார்த்தா மழை கொஞ்சம் சாரல் விழுந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் டிமார்ட் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.